கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1:37 கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்கி, மனிதர்களே உண்டாக்கி, மனிதர்களுக்கு தேவையானதையே உண்டாக்கி, கர்த்தர் நாம் எல்லாருக்கும் அன்றன்றைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவரை தவிர நம்மளால் வேறு எதற்காகவும் எப்படியும் வாழ முடியாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்பிட்டோன்னா அவர் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மளை கைவிடாது அவர் காப்பார். அப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பாக என்னோடய லைஃப்பில் ஒரு முடியாத ஒரு காரியம் ஒன்று நின்றிருந்தது. அப்போது கர்த்தரிடத்தில் நான் அதிகமாக வேண்டிக்கிட்டேன். கர்த்தாவே, உங்கள் வார்த்தை எனக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கே, உங்கள் வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கே, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இரவு பகலாக சொல்லிகிட்டே இருப்பேன். பகலும் தூங்க மாட்டேன், இரவும் தூங்க மாட்டேன், வலியோடு கஷ்டப்படுவேன். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லியே நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லியே நான் சுகம் பெற்றேன். அது என்னென்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்பாக மாடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்ததில் கை எலும்பு விலகிடுச்சு. அப்போ நான் என்னோடய அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போ அங்கே இருக்கும்போது என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்பா அம்மா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த வசனம் வார்த்தை எனக்கு அடிக்கடி சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. சொல்லி ஜெபம் பண்ணப்பா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, எதை சொல்லுப்பா அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த வார்த்தையை தேவனிடத்தில் அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன். அறிக்கை பண்ணி தேவனோட நான் சஞ்சரிக்க ஆரம்பித்தேன். சஞ்சரிச்சுக்கிட்டே தான் நான் ஒவ்வொரு தடவையுமே இந்த கைக்கான பயிற்சியை கொடுத்தேன். அவ்வளோ சீக்கிரத்தில் அது சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு அற்புதமாக அந்த கையை கூட பண்ணினார். ஆப்ரேஷன் இன்றி எடுத்து வச்சு பிசியோதெரபி டாக்டர்களால் கட்டப்பட்டு 2 மாதம் கையில் ஒரு தொட்டில் கட்டி தொங்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அது பிரித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து தேவனுடைய வசனத்தை சொல்லியே நான் என்னுடைய கைகளை மடக்கவும், தலை சீவவும், குளிக்கவும் எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்தினேன். அப்படி தேவனை நான் நேசிக்கும்போது, அவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கும் பொழுது இப்படியாக நாம்